ஹாய் வணக்கம் மக்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா எனக்கு மானிட்டேஷன் அப்படின்றது கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே அப்பீல் பண்ணிட்டேன். அதாவது இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ப்ராசஸ் 1 முடிஞ்சு இப்போ 2வது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ப்ராசஸிங் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஆட்சன்ஸ் இது பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு அப்ளை ஆகுமா அப்படின்றது தெரியல. ஆனால் இத்தனை வருஷமாக ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர், அதாவது 10,000 கூட இல்லை, 1000 சப்ஸ்கிரைபுக்கு பயங்கரமாக போராடி இருக்கேன். எத்தனை சேனல், எத்தனை விதமான கண்டென்ட், எவ்வளோ க்ரியேட் பண்ணி என்னால் சொல்லவே முடியல. லைஃப் ஸ்டைல் வீடியோ அது இதுன்னு எல்லாமே போட்டிருக்கேன். என்னென்ன போட முடியுமோ அவ்வளோ கண்டென்ட் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு எதுவுமே வியூஸ் கை கொடுக்கல. இந்த மீம்ஸ் போட்டேன், இது எனக்கு கை கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இது பின்னாடி எப்படி போவோம் அப்படின்றது தெரியல. இதை வச்சு நான் வந்து வேறு மாதிரி சேனலை மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். அதாவது பிளாக் வீடியோஸு இல்லைனா வீட்டில் வச்சு சமையல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு மீம்ஸ் வந்து கடைசி வரைக்கும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. ஏன்னா மீம்ஸ் வந்து இதே அடுத்தவங்க கண்டென்ட் மாதிரி தான் நான் திருடி போட்டுட்ருக்கேன். இதுக்கு எனக்கு மானிட்டைஸ் கிடைக்குமா அப்படின்றதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு 11,000 12,000 சப்ஸ்கிரைப் வரப்போகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதே இல்லை. 1000 சப்ஸ்கிரைபருக்கு 2 வருஷம்லாம் ஏங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் அந்த சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டு ட்ரோல் சந்திரன் நீங்கள் கூட போய் பாருங்கள். அந்த சேனலில் எவ்வளோ நல்லா போட்டிருப்ப வீடியோஸ்லாம் நிறையா வியூஸ் ஆனால் போயிருக்காது. ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து 1000 கிடச்சிது. அதுக்கப்புறம் 5000 கிடச்சிது. அப்படியே 6000 வந்து நின்று போச்சு. எல்லாமே நின்று போச்சு. இப்போயாச்சும் இந்த சேனல் நல்லா வளர்ந்து பெருசாக க்ரோ ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அதாவது ரொம்ப நாளாக நான் பட்ட கஷ்டத்துக்கு மானிட்டைசேஷன் போய் எலிஜிபிளில் அப்ளை பண்ண சொல்லி தான் வந்திருக்கேன். அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு இப்போ ஆட்சன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது எப்படி மானிட்டைஸ் ஆகுதா இல்லை என் மானத்தை வாங்க போகுதா அப்படின்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு யூடியூப் சேனலுக்காக. கொரோனா ஸ்டார்டிங்லேருந்து நானும் ட்ரை பண்ணுறேன். எத்தனையோ யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடியாக இருக்கும், ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும். எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதாவது என் கரியரில் அடி எடுத்து வச்சிருவேன் இந்த யூடியூப் கரியரில் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களோட சப்போர்ட் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி சேரப் பண்ணுங்கள். நான் வந்து மேலே வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நாளைக்கு வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிதா இல்லை எனக்கு கழுத்தை அறுத்து விட்டுருச்சா அப்படி சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு விடைபெறுறேன். சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல வந்திருக்கேன். இது என் சந்தோஷம் நாளைக்கு வாங்கிடுமா என்னென்னு எனக்கு வேறு தெரியல. எனக்கு பயமாக தான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.